வணக்கம் அன்பு இசை உறவுகளே. மெல்லிசை மாமன்னர், மெல்லிசை கடவுள் திரு எம்.எஸ். விஸ்வநாதன் ஐயா அவருடைய நினைவு நாள். இந்த நினைவு நாளில் அவருக்கு ஒரு முக்கியமான அர்ப்பணிப்பாக இந்த நிகழ்ச்சியை நான் தருகின்றேன். நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். நம்ம இசைஞானி ஐயா அவர்களை பற்றி பேசும்போது அவருடைய 7-8-5-8 அப்படிங்கிறது அந்த ஒரு யூனிக் நடை, அதில் அமைந்த பல பாடல்களை பற்றி பேசியிருக்கோம். அந்த மாதிரியான ஒரு தொகுப்பு இது மெல்லிசை மாமன்னர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன் மற்றும் டி.கே. ராமமூர்த்தி ஐயா அவர்களுடைய தனிப்பெரும் சொத்து, தனி அடையாளம் இந்த ரிதம். அப்படி அந்த ரிதமில் பல பாடல்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பல ரிதம்கள் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்ம ஏற்கனவே நடைகள்லாம் பற்றி பேசியிருக்கோம். இதில் ஸ்விங்கின்னு ஒரு தனி அடையாளம், முத்திரை கொண்ட ஒரு ரிதம். அப்புறம் வால்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். அதாவது நீங்கள் கவுண்டில் சொல்லும்போது 3 தான், திஸ்ரம் தான் இது. ஆனால் எப்படி போகும்னா 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3ன்னு போச்சுன்னா ஸ்விங்கு. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3ன்னு போச்சுன்னா அது வால்ஸ். பல பாடல்கள் நீங்கள் வால்ஸை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க. ஸ்விங்கு தனித்தனியாக நிறைய பாட்டு கேட்டிருப்பீங்க. ஆனால் அது ஒரு அழகான தொகுப்பு இது. அதாவது தூக்கம் வராத ஆட்கள்லாம் இந்த தொகுப்பை லூப்பில் போட்டு படுத்திங்கன்னு வச்சிங்களேன். அப்படி ஸ்விங்குங்கிறதே இந்த ஊஞ்சலை ஆட்டக்கூடிய அந்த இதுதான். அதில் மன்னர்கள், த கிங்ஸ் ஆஃப் ஸ்விங், அதுதான் இந்த நிகழ்ச்சி. மெல்லிசை மாமன்னர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன் ஐயா அவர்கள் மற்றும் டி.கே. ராமமூர்த்தி அவர்கள் அவர்களுடைய இந்த நினைவாக, குறிப்பாக மெல்லிசை மாமன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் ஐயா அவருடைய நினைவு நாளில் இந்த நிகழ்ச்சியை நான் அர்ப்பணிக்கின்றேன். கொஞ்சம் வேகமாக போயிடுவோம். நான் இந்த நேரம் கருதி நான் பாடல்களை மாத்திரம் சொல்கிறேன், முழுமையாக கேளுங்க. இந்த பாடல்களில் ஒரு முக்கியமான தனித்துவம் என்னென்னா, இந்த ஸ்விங் பேட்டர்னில் ஆரம்பிக்கக்கூடிய பல்லவி சரணத்தில் எவ்வளோ அழகாக வேற அதே திஸ்ர நடையில் மாற்றி திரும்ப இந்த ஸ்விங்குக்கு கொண்டு ஒரு அழகு இருக்குது பாருங்க. தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் எம்எஸ்வி அண்ட் டி.கே.ஆர். அதை பார்ப்போம். நான் முதல்ல சிறு சிறு இந்த ஸ்னிப்பட்ஸாக போயிடுறேன். இந்த பாடல்களை நீங்கள் முழுசாக தொகுப்பாக போட்டு கேளுங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, தூக்கத்துக்கு மிக மிக அரும் மருந்து இந்த லூப். இது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. எம்எஸ்சி ரசிகர்கள் கேட்டிங்கன்னா நிறைய சொல்லுவாங்க. நானும் அவருடைய பரமானந்த ரசிகன். இசைஞானி அவருக்கு சொல்லியிருக்காரு, மெல்லிசை மன்னர்கள் துப்பிய எச்சில் நான் ஒரு பொது வெளியில் சொல்லக்கூடிய அளவுக்கு மகா மேதைகள் இசையில். இந்த தொகுப்பை கேட்போம். முதல்ல இதில் வீர திருமகனில் இதில் குறிப்பாக என்னென்னா, இந்த ஸ்விங் ரிதமில் போட்ட பல பாடல்கள் பி.வி. ஸ்ரீனிவாஸ் தான். எம்எஸ்வி, டி.கே.ஆர், பி.வி. ஸ்ரீனிவாஸ் 3 பேரும் சேர்ந்தா சிங்கு தான். த கிங்ஸ் ஆஃப் ஸ்விங், வீர திருமகன். 2 3 1 2 3 பாட்டெல்லாம் 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 எல்லாம் பேச வந்தாள் பின் பாவை நீதிலே ஆட வந்தாள். ஓகே, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இது ஒவ்வொரு உணர்வு. இது அற்புதமான ஒரு காதல் உணர்வு. அடுத்து ஒரு சோகம்னு சொல்ல முடியாது, ஒரு கருணை உணர்வு. ஒரு மனுஷன் ஏன் இப்படி நம்ம வாழக்கூடாது, இப்படி வாழ இவ்வளோ அற்புதமாக இருக்கும் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு. அது அப்படியே மாத்திராரு பாருங்க. இதே ஸ்விங்கில் அது எப்படி கொண்டு வர, அதே பி.வி. ஸ்ரீனிவாஸ். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாடை போல தன்னை தந்து தியாகியாகலாம், ஒழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வம். த கிங்ஸ் ஆஃப் ஸ்விங். இதுக்கு அடுத்து ரகலையா ஒரு பாட்டு. அப்படியே இதே சிங்கில் ரகலை, அதுவும் சந்திரபாபுலாம் சேர்ந்தா கேட்கணுமா? பாதகாணிக்கு காதல் என்பது எதுவரை கழுத்தின் தாலிது
ரசம் பாருங்க. அடுத்தது குழுவினரோட டி.எம். சௌந்தரராஜன் ஐயா அவர்கள் இதே சிங்கிள் ஆர்ப்பாட்டம் பதிபக்தி. வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே நாடி நிற்கிறே அநேக நன்மையே உண்மையே. வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே நாடி நிற்கிறே அநேக நன்மையே உண்மையே. அடுத்ததா இது இந்த ரிதம்ல இப்படி ஒரு எப்படி சொல்றது, நாங்க இந்த 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 குறிப்பிட்ட பாடல்ல பல்லவியும் இந்த சரணத்தையும் இணைத்து கொடுக்கக்கூடிய அவருடைய அற்புதம் இருக்கு பாருங்க. நினைச்சு பார்க்க முடியாத விஷயம். பல்லவி இந்த ஒரு சிங்க ரிதம்ல இப்படி ஒரு காம்போசிஷன் பண்ண முடியுமான ஒரு ஆச்சரியம். ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார். காதல் நிலவே கண்மணி ராதா நிம்மதியா அதே பிபி ஸ்ரீனிவாஸ். இந்த காம்பினேஷன் என்ன ஸ்பெசிபிக் கம்பைனேஷன் பாருங்க. மறுபடி வருவேன் கவலை இல்லாமல் அந்த ஃப்ரூட் பீஸ் எல்லாம் சான்ஸே இல்லை. அப்புறம் இதே மாதிரி காதல் எப்படி வரும்னா இன்னொரு வேற விதமான ஒரு ரேஞ்சு. இதே பிபி ஸ்ரீனிவாஸ் இல்லரீஸ்வரி ஆண்டவன் கட்டளை மெல்லிசை மாமன்னர்கள். காற்று வந்தால் தலை சாயும் காற்று வந்தால் தலை சாயும் காதல் வந்தால் தலை சாயும் ஆற்றினிலே கரை துறனும். அடுத்த பாட்டு இவ்வளவு சொல்லியாச்சு. பிரம்மாண்டம். இந்த ரிதம்ல உச்சம். இன்னி வரைக்கும் தொட்டு பார்க்காத ஒரு ஏரியா. அடாடாடா, இது எப்படி சொல்றதுன்னே தெரியல. மெல்லிசை மாமன்னர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன், டி.கே.ஆர். அவருடைய திருவடிகளுக்கு எவ்வளவு வணக்கம் போட்டாலும் தகும். அந்த பறவை போல வாழ வேண்டும் போல வாழ வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அந்த பறவை போல வாழ வேண்டும். ரிதம் என்ன அரேஞ்ச்மெண்ட்டுங்க. அவருடைய தனிப்பெரும் சொத்து ரிதம். சரி, இவ்வளவு பண்ணிட்டாங்க. இப்படி மகத்தான மெல்லிசையை கொடுத்து நம்ம எல்லோரையும் காலகாலத்துக்கும் நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தில் ஆழ்த்திருக்கக்கூடிய அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அந்த வேலையை கூட அவங்க நமக்கு வைக்கல. அதே அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க. குழந்தையும் தெய்வமும். மெல்லிசை மாமன்னர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன் மற்றும் டி.கே. ராமமூர்த்தி அவருடைய திருவடிகளுக்கு எவ்வளவு நமஸ்காரம் பண்ணாலும் பத்தாது. அப்பேற்பட்ட மகா மேதைகள், த கிங்ஸ் ஆஃப் ஸ்விங் மற்றவர்களும் செஞ்சுருக்காங்க. அது சில பாடல்கள் மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் இவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு எம்.எஸ். ஐயா அவர்களுக்கான நினைவு நாள் நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால அவங்கள கொண்டு வரல. ஆனால் இந்த தொகுப்பு நீங்கள் கேளுங்க, ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் இந்த ரிதமே. இன்னொன்று சொல்கிறதா இருந்தால், தோள் கண்டேன் தோழே கண்டேன் கே. மாதவன் ஐயா அவர்கள். அப்புறம் ஆதிநாராயண ராவ், கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே அந்த பாடல். அதுக்கப்புறம் சுதர்சனம் ஐயா, புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. நிறைய பண்ணியிருக்காங்க. இது ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ரிதம் இது. அதனால் இந்த தொகுப்பு எடுத்து உங்களுக்கு வழங்கினதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். மெல்லிசை மாமன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் ஐயா அவருடைய திருவடியை வணங்கி அவர்கள் வழி தொடர்ந்து
மிகப்பெரிய ஒரு இசை சாம்ராஜ்யத்தை நடத்தி இன்றளவும் அவருக்கு தன்னுடைய நன்றி கடனை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இசைஞானி ஐயா அவர்களுக்கும் நன்றி செலுத்தி உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.